இன்றைக்கி நம்ம சுவையான உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு கொஞ்சம், சீரகம் 1/4 டீஸ்பூன், உளுந்து 1/4 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கருவேப்பிலை, 3 அல்லது 4 பச்சை மிளகா, 2 துண்டு தேங்காய். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை எடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் வச்சு தண்ணி ஊற்றி 4 அல்ல 5 சவுண்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆன அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி உருளைக்கிழங்கை எடுத்து இப்படி ஒரு பவுலில் வச்சுக்கலாம். தண்ணியை வந்து நீங்கள் தூர ஊற்றிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணியை நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணனா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்குல உள்ள தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை நல்லா மசிச்சு வச்சுக்கிடணும். ஒரு மேஷர் வச்சு மசித்தாலும் சரி, இல்லைனா ஒரு கரண்டியை வச்சு மசித்தாலும் சரி. அதை நல்லா மசிச்சு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிடணும். தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா இந்த பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்து சீரகம் போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகாயை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போடணும். நெக்ஸ்ட்டு அதையும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கணும். பச்சை மிளகா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கடலைப்பருப்பு லேசாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இதெல்லாம் லோ ஃப்ளேமில் வச்சு கடலைப்பருப்பை ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா டக்குன்னு தீஞ்சிடும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நம்ம இதை ஏற்கனவே குக் பண்ணிட்டனால இது ரொம்ப நேரம் இதை கிளறிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. டக்குன்னு இது ஒரு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் லேசாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி மஞ்சத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆயிரும். இதை குயிக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். யூஸ்வலாக உருளைக்கிழங்கு குக் பண்ணுறதுக்கு அதிக எண்ணெய் தேவைப்படும். இந்த ரெசிப்பியில் வந்து அவ்வளோ எண்ணெயும் தேவைப்படாது, டக்குன்னு குக் ஆகிடும், அடி பிடிக்கவும் செய்யாது. ஸோ நீங்கள் உருளைக்கிழங்குல இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.